பொதுவா நாம சாலைகள்ல பயணம் செய்யும் போது விபத்துக்கள் எதிர்பாராம நடக்கக்கூடியவை. பட் நீங்க உங்க காரை சேஃபா வீட்டுக்குள்ள பார்க் பண்ணி கேட் போட்டு மூடிய பிறகும் உங்க காருக்கு விபத்து நேர்ந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் தான் கேரளாவில் நிகழ்ந்திருக்கு. வீட்டுக்குள்ள பார்க் பண்ணியிருந்த டொயோட்டா ஃபார்ச்சுனர் காரை அன்கண்ட்ரோல்டா இருந்த ஒரு மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் பின்பக்கமா வந்து வீட்டுக்குள்ளேயே மோதி இருக்கு. இந்த காட்சிகளை பார்க்கும் போதே இந்த விபத்து எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி எழுது. இது சம்பந்தமான சிசிடிவி காட்சியும் வெளியாயிருக்கு. இந்த சிசிடிவி காட்சிகளை வச்சு பார்க்கும்போது இந்த கார் இனிஷியலா அதிவேகமா வந்த காரும் கிடையாது. இந்த வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு கிராஸ் ரோடு இருக்கு. முதல்ல இந்த ஸ்விஃப்ட் கார் இன்டீரியர் ரோட்ல இருந்து மெயின் ரோட்டுக்கு ரைட் டர்ன் எடுக்கிறாங்க. ரைட் டர்ன் எடுக்கிற வரைக்கும் ஸ்லோவா தான் மூவ் ஆகுது இந்த ஸ்விஃப்ட். அதன் பிறகு ரைட் டர்ன் எடுக்கப்பட்ட ஸ்டியரிங் வீல் அப்படியே இருக்கு. ஆக்சலரேஷன் மட்டும் கொடுக்கப்பட்டதுனால அன்கண்ட்ரோலபிளா அருகில் இருந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கேட் மேல போய் மோதுது. அப்பையும் அன்கண்ட்ரோலபிளா உள்ள வரைக்கும் போய் பார்க் பண்ணியிருந்த ஃபார்ச்சுனரோட ரியர் எண்ட்ல போய் ஹிட் ஆகுது. இந்த ஸ்விஃப்ட் காரை பார்க்கும் போதே சீட் கவர்ஸ் கூட பிரிக்காத புத்தம் புதிய கார் அப்படின்னு தெரியுது. இந்த விபத்துக்கு முக்கியமான காரணம் டிரைவர் புதிய டிரைவரா இருக்கணும். பேனிக்ல நாம பல விபத்துகள்ல பார்த்த மாதிரி பிரேக்குக்கு பதிலா ஆக்சிலரேட்டர் கொடுத்திருக்க சான்சஸ் இருக்கு. அண்ட் இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த ஸ்விஃப்ட் கார் முதல்ல போய் கேட்ல மோதும் போதே ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகி பானட்டும் ஓபன் ஆயிருக்கு. அதன் பிறகு உள்ள போய் ஃபார்ச்சுனர் மேல மோதுனதுனால ஃப்ரண்ட் அண்ட் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிருக்கு. மேலும் ஃபார்ச்சுனரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறதுனால ஸ்விஃப்டோட ஃப்ரண்ட் அண்ட் வெட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகி ஃபார்ச்சுனரை கம்ப்ளீட்டா அப்லிஃப்ட் பண்ணிருக்கு. டேமேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்டோட ஃப்ரண்ட் எண்ட் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருக்கு. ஃபார்ச்சுனரோட ரியர் பம்பர் மற்றும் ஃப்ரண்ட் பானட்ல சிறிய டேமேஜஸ் பார்க்க முடியுது. பட் ஃபார்ச்சுனரோட இந்த டேமேஜஸ் ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்விஃப்டோட கம்ப்ளீட் பிரைஸையே கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த சம்பவத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம எப்பவுமே சொல்ற மாதிரி நீங்க புதிய டிரைவரா இருந்தீங்க அப்படின்னா பப்ளிக் ரோட்ஸ்க்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி ப்ராப்பரா டிரைவிங் பழகிட்டு புது கார் வாங்குனீங்க அப்படின்னா இது மாதிரி சம்பவங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான்.